செங்கோட்டையின் தலைமையில தாவேகா எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தாவேகா எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் திரு கே.ஏ. செங்கோட்டையன், மூத்த அரசியல் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும், கோபி சட்டமன்ற உறுப்பினரும், தாவேகாவுடைய ஒருங்கிணைப்பு குழு செயலாளருமான திரு கே.ஏ. செங்கோட்டையன் எம்எல்ஏக்களுக்கு ஆலோசனை வழங்கி வர்றாங்க. ஆதவ் அர்ஜுன மற்றும் முக்கிய எம்எல்ஏக்கள்லாம் ஒன்னா கூடி பேசி வர்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன், இஸ் எவ்ரி எம்எல்ஏ இன் அட்டெண்டன்ஸ்? தாவேகாவுடைய 107, அஃப்கோர்ஸ் திரு விஜய் இன்னொரு கூட்டத்தில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேன். எல்லா எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்களா? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில கட்சியுடைய தலைவர் மற்றும் கட்சியுடைய பொதுச் செயலாளரை தாண்டி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பலரும் கடந்த 2 நாட்களாக பல்வேறு தரப்பிலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாக கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. அந்த நிலையில அடுத்து எப்படி செயல்பட வேண்டும், இந்த சூழலை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து கட்சியுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், மூத்த அரசியல்வாதி, சட்டமன்றத்திலும் கூடுதலான அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையின் தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதலாக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்திருக்கிறார். 2வது நாளாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களை சொன்னது இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, தாவேகா எம்எல்ஏக்களுக்கு வேற தரப்பில இருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அறிகிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு தரப்புகள்ல இருந்து அழைப்புகள் வருவதாக கட்சியுடைய வட்டாரங்களை தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த சூழல்ல அவர்கள் எப்படி இதை கையாள வேண்டும் என்பதாகத்தான் இந்த கூட்டம். இதற்கு முன்பாகவே நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்திலும் கூட கட்சியுடைய பொதுச் செயலாளர் இதனை வலியுறுத்தியிருக்கிறார்கள். உங்கள் முன்பாக 10 கோடி ரூபாய் வைத்தாலும் தலைவருடைய புகைப்படத்தை நினைவில் வைத்து நேர்மையாக செயல்படுங்கள், நிச்சயமாக நாம் ஆட்சி அமைப்போம் என்ற உறுதியை தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில தொடர்ந்து இது போன்ற அழைப்புகள் வருவதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைமைக்கு தகவல் தெரிவிக்கவோ இந்த சூழலை எப்படி கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது பொதுச் செயலாளர் மற்றும் தலைவரை தாண்டி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் 5 to 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். அவர்களும் அவங்க தொடர்பு எல்லைக்குள்ள இருக்கிறாங்களா? அவர்கள் தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கட்சி வட்டாரத்துடைய தகவலாக, கட்சி வட்டாரங்கள் அப்படி தெரிவிக்கின்றன இல்லையா? சரி, இப்போ இந்த மாதிரி சூழல் இந்திய அரசியல்ல புதுசு இல்லை, தமிழ்நாட்டிலையும் புதுசு இல்லை. அப்ப என்ன செய்வாங்க, எல்லாரையும் ஒரே இடத்துல ரிசார்ட்ல தங்க வைப்பாங்க. அது நம்ம எம்ஜிஆர் காலத்துல பார்த்திருக்கோம், இந்திய அளவில் கர்நாடகாவில் பார்த்திருக்கோம், தமிழ்நாட்டில் பார்த்திருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் ஓர் இடத்துல, சென்னையில் அவங்களுக்கு வீடு இருக்கோ இல்லையோ, வசதி இருக்கோ இல்லையோ, எல்லாரையும் ஓர் இடத்துல தங்க வைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்களா? அந்த மாதிரி ரிசார்ட்ல அடகாக்கிறதுக்கான முயற்சி ஏதேனும் இருக்கா? ஏற்கனவே 7ஆம் தேதி வரையில 2 நாட்கள், 4ஆம் தேதி வந்த சட்டமன்ற உறுப்பினர், 5ஆம் தேதி வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருந்தனர். முதல்ல 25 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். பிறகு அது எண்ணிக்கை 40ஆக மாறியது. இப்போதைக்கு 50 to 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசார்ட்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். மற்றவர்கள் அவர்களது வீடுகள், அதாவது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் காஞ்சிபுரம் வரை அவர்களது வீடுகளுக்கு சென்றுதான் திரும்பி இந்த கூட்டங்களுக்கு திரும்பி வருகின்றனர். மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தங்க வைக்கும் திட்டம் இதுவரை தமிழக வெற்றி கழக தலைமையில எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.